கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1193 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 173 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால், கர்த்தருடைய வேத வசனங்களையும் நியாயங்களையும் நீதியையும் கட்டளைகளையும் சங்கீதக்காரன் தெரிந்து கொண்டபடியால் ஆண்டவருடைய கரம் அவருக்கு துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மனித கரங்கள் சில மனிதர்களுக்கு உதவி செய்கின்றன, உதவியாய் இருக்கின்றன. அவையெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவனுடைய கரம் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் நடத்தும், வாழ்நாளுக்கு பின்பதாகவும் அவனை வழிநடத்துகிறது தேவனுடைய கரம்தான். சில வேளைகளில மனிதர்களுடைய கரம் வாழ்நாளிலே நடத்தக்கூடும், ஆனால் வாழ்நாளுக்கு பின்பு யோசித்து பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யோசித்து பார்த்து மனித கரத்தை நம்பி வாழ்வீர்களானால் அந்த கரம் ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போய்விடும். தேவனுடைய கரம் உங்களை பிடித்திருக்குமானால் அது வாழ்நாளெல்லாம் உங்களை வழிநடத்தும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். மனிதர்கள் அப்படி சொல்லுவார்கள், ஆனால் கைவிட்டு விடுவார்கள். தேவனோ கைவிடாதவர். எனவே கைவிடாத ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். கைவிடாத ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அல்லது கைவிடாத ஆண்டவர் உங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டுமானால், அவருடைய கரம் துணையாய் இருக்க வேண்டுமானால், அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டு அதன்படி நடங்கள். கற்பனைகளை வசனங்களை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பாருங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு துணை நிற்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவனுடைய கரம் இன்றைக்கு யார் யாருக்கு துணை நிற்கவில்லையோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்பதாக. உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய கரம் துணை இருக்கட்டும் ஐயா. மனித கரங்கள் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடைய கரத்திற்காக ஜெபிக்கட்டும். உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளட்டும். கட்டளைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவருடைய கரம் துணை நிற்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கரம் துணை நிற்கும், துணை நிற்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.